மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்வர்தனா மதர்சன் இப்படின்னு ஒரு ஸ்டாக்குங்க. இதோட ரேட்டு நான் நேற்று வெள்ளிக்கிழமை எதாச்சும் நான் பார்க்குறப்ப ₹100 இருந்தது. கிட்டத்தட்ட 140 150 இந்த ரேஞ்சு இருந்த ஸ்டாக் இது. திடீர்னு எப்படி இவ்வளோ குறைஞ்சுன்னு பார்த்தாக்கா எனக்கு ஐடியா இல்லை. சரி, ஓகே, நம்ம வாங்குவோமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாங்கலாமா யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்தளவு ஏறலை. ஓகேங்களா? ஏறலைன்னா ஒன் டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1.61 தான். இவ்வளோ தான் குறைஞ்சது. ஆனால் அது எப்படி 30-40 குறையும் அப்படிங்கிற டவுட் வந்தது. ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க மாதிரி தான். சரி, வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் எதாச்சும் நான் ஈவெண்ட்டில் போய் பார்த்தா தெரியுது. இது ஆக்சுவலாக குருவான் தான். இதில் என்னென்னா போனஸ் 2:1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதனால் வந்த மாற்றம் தான் அது. ஓகேவா? 2:1னா உங்கள்கிட்ட 2 ஷேர் இந்த கம்பெனியோட இந்த ஸ்டாக்கோட ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அது கொடுக்குறது இதுக்கு பேர் போனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா உங்கள் காசு அப்படி தான் இருக்கும். அதை நம்பர் ஆஃப் ஸ்டாக்கை பிரிக்க போகிறாங்க. இப்போ 2 ஷேர் இருந்ததுன்னா 3 ஷேர் ஆக்கிடுவாங்க. ஆனால் அதே காசு தான். ஓகேவா? அந்த அமௌண்ட்டை பை 3ன்னு வகுத்துருவாங்க. இதுதான் கதை, இதுதான் கணக்கு. சரிங்களா? அது எப்படின்னு சும்மா சிம்பிளாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த போனஸுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 153.85 இருந்திருக்கு. சரிங்களா? இதே அதுக்கப்புறம் அந்த போனஸ் ஷேர் கொடுத்த பிறகு உள்ளது 104.65 இருந்திருக்கு. ஓகேங்களா? இதை பற்றி இப்போ நம்ம சும்மா சிம்பிளாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஷேரோட ஒரு வேல்யூ எவ்வளோங்க? 153.85. ஓகேவா? $153.85 இந்த ஒரு ஷேரோட வர. சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு 153.85 போட்டிங்கன்னா 307.7 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க போனஸை தான் ஊக்க ஊதியம்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்னா உங்களுக்கு 2 ஷேர் இருந்ததுன்னா ஒரு ஷேர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்போனா ஆல்ரெடி 2 ஷேர் இருக்குது ப்ளஸ் 1, அப்போ மொத்தம் 3 ஷேர். சரிங்களா? இப்போ 3 ஷேர் உங்களோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 2 ஷேருக்கு உள்ளது 307.7. அந்த 307.7 3ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? அதான் உங்களோட ஒரு ஷேரோட காசு. சரிங்களா? 307.7 3ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும்? 102.56. இதுதான் உங்களோட கரண்ட் வேல்யூ, இப்போ உள்ள உங்களோட ஒரு ஷேரோட வேல்யூ. அதேமாதிரி உங்களோட காசு மாறாது, அதே காசு தான் இருக்கும். எவ்வளோ உள்ளது மொத்த காசு 307.7 தான் உங்களோட காசு. ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர் மட்டும் மாறும். அதான் 1 கூடி இருக்கும். அதான் 3 ஷேர். 2 3 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அதுதாங்க விஷயம். ஒரு பங்குக்கு 102.6, 3 பங்குக்கு 307.7. காசு மாறாது, நம்பர் ஆஃப் கவுண்ட் மட்டும் மாறி இருக்குங்க. இதுதாங்க விஷயம். ஓகேங்களா? இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டினா அதான் பணப்புழக்கம். பணப்புழக்கம்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக விற்கலாம். இப்போ நீங்கள் 50 இப்போ 10 ஷேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு 5 ஷேர் எக்ஸ்ட்ரா வருதுல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு 5 ஷேரை ஈஸியாக விற்றுடலாம். ஓகேங்களா? பாக்கி 10 ஷேரை திரும்பவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இப்போ 3 ஷேர் ஆகிடுச்சா? 2 வச்சுருந்தீங்க, 3 ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் 1 விற்றுக்கலாம் தேவைப்பட்டால். ஈஸியாக இருக்குங்களா? பாக்கி அதேமாதிரி இதில் இன்னொரு விஷயம்னா டிவைடண்ட் கொடுப்பாங்க. அது எப்படின்னா அது கொடுக்குறப்ப ஒவ்வொரு ஷேருக்கும் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி வரும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நிறையா ஸ்டாக் இருக்கும்ல. அப்போ கவுண்ட் நிறையா ஸ்டாக்குன்னு சொல்கிறது நிறையா ஷேர். அந்த ஒவ்வொரு ஷேருக்கும் உங்களுக்கு இது வரும். என்னது? அதை லாபத்தில் வர பங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் டிவைடண்ட்டு. அது கிடைக்கும். அது கொஞ்சம் நம்ம நிறையா கிடைக்க வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக வாங்குவாங்க. அதை விலை கம்மியாக இருக்குல்ல. அந்த ஸ்டாக்கோட ஷேரோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா நிறையா வாங்குவாங்க. நம்மளும் ஈஸியாக வாங்கலாம். ஓகேங்களா? இதுதான் இதில் உள்ள ப்ளஸ்ஸு. ஆனால் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் காசு இப்போ போனஸ்னால காசு திடீர்னு எனக்கு காசு இப்போ டிவைடன் மாதிரி எதுவும் கிடைக்குமான்னு கேட்டால் எதுவும் கிடைக்காது. டிவைடன் கிடைக்கும். ஆனால் இதில் எதுவும் காசு எக்ஸ்ட்ரா ஏறுமா அப்படின்னு கேட்டால் ஏறாது. ஏற்கனவே இருக்க காசு தான் நம்பர் ஆஃப் ஷேரில் பிரிப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதாங்க. இது இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி பேர் சம்வர்தனா மதர்சன்ங்கிறது நடந்ததுக்கு. ஆக்சுவலாக இது என்ன விஷயம்னா, நான் எதாச்சும் பார்க்குறப்ப இவ்வளோ கம்மியாக இருக்குது டக்குன்னு வாங்கலாம்னு யோசித்தேன். பட் இந்த மாதிரி தெரியாமல் போய் வாங்கினாக்க நம்ம இது நிறைய லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் பார்த்து எச்சரிக்கையாக பார்த்து வாங்க. இது இந்த மாதிரி திடீர்னு ட்ராப் குறைஞ்சதுன்னா காசு, அது இந்த மாதிரி காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் எதுக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள்.
இல்லையா அதே மாதிரி இந்த அசோக் லைலாண்ட் அந்த ஸ்டாக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு ஸ்டாக் இருந்தால் இன்னொரு ஸ்டாக் ஃப்ரீ. இங்கே மேலே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ₹250.85 இருந்திருக்கு முதல்ல 15ஆந்தேதி வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 16ஆந்தேதி வந்து 123.95ன்னு மாறி இருக்கு போனஸ் கொடுத்த பிறகு. அதுதாங்க இந்த மாதிரிலாம் சேஞ்ச் இருக்குங்க. அதாங்க பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதனால் வந்து நானும் ஸ்டாக்கு புதுசு தான். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டாக்கில் நானும் புதுசு, ஆனால் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான டீட்டெயில் எல்லாத்தையும் நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.